Hi friends, welcome to Kovi Smart Kitchen. Friends, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சனில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிக்கனில் நிறைய டிஷ்ஷஸ் செய்வோம். அதில் தந்தூரினா நம்ம போய் கடையில் தான் போய் வாங்கிட்டு வருவோம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி சிறிதளவு, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, தயிர் 2லேருந்து 2.25 டீஸ்பூன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். பவுலில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதையெல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுடலாம். ஒரு 2லேருந்து 2.25 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் புளிக்க வேண்டாங்க, நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் இந்த மசாலாவை போட்டு நல்லா மேக்னேட் பண்ண போகிறோங்க. மசாலா சிக்கன்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது 4 hours வரைக்கும் நல்லா ஊறணுங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேங்க. நம்ம மசாலா கலக்கும் போதே நீங்கள் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரை பேன் வச்சிடலாங்க. ஃப்ரை பேன் கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டுங்க. சூடானதும் அதில் ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம ஆயில் விட்டுறலாம். ஆயில் நல்லா பேனில் சுற்றி வர அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ ஆயில் லைட்டாக சூடாகட்டும். நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு கலக்கலக்கி விட்டுறலாங்க. இப்போ நம்ம சிக்கனில் நல்லா மசாலாலாம் பிடிச்சி ரெடியாக இருக்குது. சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாங்க. ஒரு பீஸாக பேனில் எடுத்து வச்சுருங்க. சிக்கன் வேகறதுக்கு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. அப்பப்போ நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. எப்போவுமே தந்தூரிக்கு நீங்கள் சிக்கன் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வாங்கிக்கோங்க. லெக் பீஸில் தந்தூரி செய்கிறீங்க அப்படின்னா லெக்கில் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 2 கீரல் போட்டு விட்டுட்டு அப்புறமா மசாலா போடுங்க. அப்போ தான் நமக்கு லெக்கில் மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டு வச்சா தான் சிக்கன் நல்லா குக்காகி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெய் பத்தலைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் அப்பப்போ விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. தந்தூரி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மைனஸில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மைனஸ் எப்படி பண்ணுங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. தந்தூரி சிக்கனை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கோவை ஸ்மார்ட் கிச்சனை நானும். நன்றி, வணக்கம்.